ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 17/1/2025 கருணியா KR 739க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை வந்து நம்மளுடைய ஏபிசி போர்ட் ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 494, அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 167, அதுக்கு முந்தின சனிக்கிழமை வந்து 429 சொல்லிட்டு இப்படி எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு சனிக்கிழமைண்டா கருணியாங்கிற கம்பெனி பேரில் வருது நண்பா. அதனால் இது எல்லாமே நம்மளுடைய கருணியாவுடைய ரிசல்ட்டு. இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சீபோர்டோட 7ஐயும் 6ஐயும் நம்ம வந்து கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 733 கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு தேவை வந்து சீபோர்டு தான். ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 இருக்குது. ஸோ இதோட நம்மளோட எக்ஸ் வந்து 7ஐயும் 6ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 3 + 6 = 9, 3 + 7 = 0. அப்போ 9 அல்லது 0 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 9 அல்லது 0. இப்போ இந்த 733 அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 669. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ராப் பார்த்துட்டோம். நம்மளுக்கு ஃபஸ்ட் ட்ராப் பொறுத்த வரைக்கும் சீபோர்டு அப்படியே கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டாவது ட்ராப் பார்ப்போம் 669க்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளானது. நான் ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தான ரிசல்ட்டும் குழப்பிக்காதீங்க. எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட்டு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான். ஃபுல்லாக பார்த்துட்டு வேணா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 669க்கு பார்ப்போம். இதில் நம்மளுக்கு தேவை 9 மட்டும்தான். இதோட நம்ம 3ஐயும் 6ஐயும் 7ஐயும் நம்ம இந்த 9ஓட கூட்ட போகிறோம். அதாவது 9 + 6 = 5, 9 + 7 = 6. அப்போ 5 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 669க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 5 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 669க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 146. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சீபோர்டு. இப்போ 2 ட்ராப் பார்த்துட்டோம். 2 ட்ராவலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ராப் பார்ப்போம். 146. அப்போ சீபோர்டில் நம்மளுக்கு இங்கே 6 இருக்குது. இதோட நம்ம 6ஐயும் 7ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 6 + 6 = 2, 6 + 7 = 3. அப்போ 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 146க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 2 அல்லது 3. இப்போ இந்த 146க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 563. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ராப் பார்த்துட்டுருக்கோம். 3 ட்ராவலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்கு நண்பா. இந்த மாதிரி கண்டினியூஸாக கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனால் இந்த கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இப்போ 563க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 3 மட்டும்தான். அப்போ 3 + 6x 9, 3 + 7x 0. அப்போ 9 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 563க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 9 அல்லது 0. இப்போ இந்த 563க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 429. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 4 ட்ரா பார்த்தாச்சு நண்பா. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்டு இருக்குது. சீபோர்டு அதே மாதிரி சீபோர்டு.
இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க 4 to 9 பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு 9 தேவை. இதோட 9 + 6 = 5, 9 + 7 = 6. அப்போது 5 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 4 to 9க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 6. இப்போ இந்த 4 to 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 167. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ரா மட்டும் நம்மளுக்கு பி போர்டில் போயிருக்கு, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போது 167க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 7. இப்போ இதை கூட்டிடலாம். 7 + 6 = 3, 7 + 7 = 4. 3 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 167க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 4. இப்போ இந்த 167க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 494. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா போர்டு மாறி இருந்ததுனால இந்த ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டில் நம்மளுக்கு வந்து அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டுகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. இப்போ இந்த ட்ராவை பார்க்கக்கூடிய கடைசி கடத்தில் நிற்கிறோம். ஏன்னா நம்மளுடைய இந்த 494 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. அப்போ இந்த சனிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம கெஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு, உங்களுக்கு அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை நம்மளுடைய கருணையாக ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டோம், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 494 இதில் நம்மளுக்கு தேவை 4. இதோட 4 + 6 = 0, 4 + 7 = 1. 0 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கோம். இதை அப்படியே நம்ம கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டு கொடுக்குறோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போட்டிருக்கோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 0 அல்லது 1. 0 அல்லது 1 தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தட்டா நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட் சமய சான்சஸ் இருக்குது. 1001 அப்படி இல்லாட்டனா 0011 வர வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வேறு நம்பர், அங்கே வேறு நம்பர்ஸ் கிடையாது. நம்மளுக்கு மெம்பர்ஸ்க்காக கூடுதலாக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இன்றைக்கி சனிக்கிழமை 17/1/2026 கருணையா கேஆர் 739க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.